ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி வைக்கிறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம் இன்னொரு கைனிக்கு. இது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 200 மீட்டர் வீட்டிலேருந்து பக்கம் போகணும். நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஆரிக்கதிர் இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஆரிக்கதிர் கதிர் வச்சுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஆட்டுக்குட்டி இருக்குது. அதை என்ன பண்ணணுன்னா, இது பார்த்தீங்கன்னா ஷெட்டு. இந்த ஷெட்டு பாருங்கள், இங்கே 2 ஆட்டுக்குட்டி வச்சுருக்கோம். இந்த ஆட்டுக்குட்டி போய் பிடிச்சின்னு போய் வெளியில் கட்டணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி 2 பிடிச்சி வந்து கட்டிட்டோம். இங்கே பாருங்கள் மேய்ஞ்சிட்ருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீனாக இது எல்லாம் மேய்ஞ்சிடும். இது பார்த்தீங்கன்னா குறியாடு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தண்ணி பாய்ச்சிற கைனி பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருக்கோம் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் தான் போட்டிருக்கோம். தண்ணி பாருங்கள் வச்சுருக்கோம், தண்ணி ஊற்றுது ஃபுல்லாக. இந்த இடத்த வந்து நாங்கள் லீஸுக்கு மாதிரி எடுத்து நடத்திட்டுருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள், இது வந்து தென்னந்தோப்பு. இது தென்னஞ்செடி ஏன் வச்சுன்னா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஓட்டுற மாதிரி இடம் வசதிகள் இல்லை. இது உள்ளே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு பூண்டுன்னு சொல்லுவோம். இது வந்து ஏரி பூண்டுன்னு சொல்லுங்க பாருங்கள். இந்த மாதிரி பூண்டு நிறையா இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோங்க, இப்போதைக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் க்ளீன் பண்ணி சோளம் போட்டிருக்கோங்க பாருங்கள். இங்கே அப்படியே ஒரு தென்னஞ்செடி பக்கம் பார்த்தீங்கன்னா கற்றாழை செடி இருக்குது. இது பார்த்திங்கன்னா நிறையா மருத்துவ குணம் இருக்குது இந்த கற்றாழை செடியில் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா காலையில் டைமில் வெறும் வயிற்றில் ஒரு 7 டைம் கழுவிட்டு சாப்பிட்டா உடலுக்கு நல்லது. இது தென்னஞ்செடியில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், இந்த குருத்தெல்லாம் ஃபுல்லாக கடிச்சிருக்கு பாருங்கள். நிறையா பார்த்தீங்கன்னா நிறையா தென்னஞ்செடியில் இது மாதிரி கடிச்சிருக்கு. இதுக்கு யாருக்குன்னா ஒரு சீக்கிரமாக க்யூர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி யாருக்குன்னா ட்ரீட்மெண்ட் மாதிரி யாருன்னா மெடிசின் மாதிரி யாருக்குன்னா தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு சில வண்டுகள் தான் கடிச்சிட்ருக்கு பாருங்கள். ஃபுல்லாக கடிச்சிட்டு பாருங்கள். இந்த தென்னை மரம் எல்லாமே நட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் ஆகுது. ஆனால் க்ரோத் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்திருக்கு. அது ஒரு சில செடியில் பார்த்திங்கன்னா இன்னும் கம்மியாகவே இருக்குது. நிறைய அதிக அளவு பார்த்திங்கன்னா அந்த குருத்தையெல்லாம் சாப்பிட்டு தான் இருக்குது வண்டுகள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.